அதாவது லைஃப்ல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்னா பெரியவாள்லாம் அடிக்கடி சொல்வா, ஜாதகம் பார்த்து தானே பண்ண. கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வரி, ஜாதகம் பார்த்து. இப்ப ராமருக்கும் சீதைக்கும் லைஃப்ல கொஞ்சம் டர்புலண்ட் லைஃப் தான். 14வது வருஷம் கடத்தப்பட்டாள், அக்னி பரீட்சை, திரும்பி வந்தா கர்ப்பவதியை காட்டுல விட்டாச்சு, அந்த சிங்கிள் மதரா போய் குழந்தைய பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தைகளுக்கு தெரியறதில்லை எதிர்க்க பாடக்கூடியவர் ராமர் தான் அப்பான்னுட்டு, நம்ம ஈண்டெடுத்தவள் சீதை தான் இந்த காவியத்துக்கு நாயகி, ஒண்ணுமே தெரியாம அது ரொம்ப குழப்பம் லைஃப்ல. அப்ப நம்ம கேட்க மாட்டோமா, ராமருக்கும் சீதைக்கும் ஜாதகம் பார்த்தாளா இல்லையான்னுட்டு? பார்த்தா. எப்படி தெரியும்? இந்த இடத்துல இப்படி பார்க்கல. ஆபஸ்தம்பர்னு ஒரு மகர்ஷி, அவர் சூத்திரங்கள் எழுதியிருக்கார். எல்லாம் நன்னா இருக்கு சார், ஜாதகம் மட்டும் மேட்ச் ஆகல. அப்ப என்ன பண்றதுன்னா, பெண்ணையும் பிள்ளையையும் கூட்டி உட்காத்தி வைக்கணுமா. வீட்டுல யாரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஒரு வயோதிக ஸ்திரீயா அவ எதிர்க்க உட்காத்தி வைக்கணுமா. அவ நிர்ணயம் பண்ணணுமா, அவ 2 பேரும் கண்ணால பேசிக்கிறாளான்னு. கண்ணால பேசினுட்டா ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆபஸ்தம்பர் எடுக்கிறார். என்னைக்குமே ஒரு உயர்ந்த தாம்பத்தியம் பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், டாக்லெஸ். 8 கால எடுத்து உட்லண்ட்ஸ் நல்ல தோசை போடுவார்னு சொன்னா, அந்த மாமி கண்ணால மாமாக்கு காமிக்கணும், எழுந்துக்குங்கோன்னு. அப்படி அந்த மாமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் போயிடணும். என்ன சொல்லியிருப்பான்னா, நான் போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ வா. ஐ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ராமர் மிதிலாபட்டினத்துக்குள்ள நுழையிறார். அதாவது அகல்யோத்தாரணம் முடிச்சுட்டு உள்ள வரார். அந்த உள்ள வரும்போது கிடுகிடுகிடுன்னு விஸ்வாமித்திரர் நடந்து போயிட்டார். லக்ஷ்மணன் ஒரு பக்கம் போயிட்டார், ராமர் ஒரு பக்கம் போயிட்டார். இந்த ராமர் ஒரு பக்கம் போயிட்டார் அப்படிங்கறத கம்பர் மட்டும் சொல்றார், வால்மீகி அதெல்லாம் சொல்லல. ஒரு சின்ன குறுக்கு தெரு, மிதிலா கிராஸ் ஸ்ட்ரீட், மிதிலா மெயின் ரோட், மிதிலா. அந்த குறுக்கு தெருவில் ராமர் நடந்து போயிட்டு இருக்கார். அங்க ஒரு லோ ஹேங்கிங் பால்கனி. பால்கனிக்கு அந்த பக்கம் அந்தப்புறத்துல சீதா தன்னுடைய தோழிகளோட பந்து விளையாடிட்டு இருக்கா. அந்த பந்து கிடுகிடுன்னு ஓடி வந்துடுத்து. எல்லாரும் சொல்றா, சீதா அதை போய் எடுத்துன்னு வா. அந்த காலில் கொலுசு சத்தம் கொஞ்ச சீதா பிராட்டி ஓடி வரா, அந்த பந்து எடுக்கிறா. பொதுவா அந்த தெரு, அவளோட பால்கனிக்கு இருக்கக்கூடிய அந்த தெரு யூஸ் டு வேர் எ டெசர்டட் லுக். யாரும் அந்த பக்கம் போவே மாட்டா. இன்னைக்கு யாரோ நடந்து போறாப்புல சீதைக்கு தோன்றது. நடந்து போயிட்டு இருக்க ராமர் பார்த்தார், இத்தனை நாள் யாரும் நம்மளை பார்க்கலையே, இப்ப யாரோ நம்மளை பார்க்கற மாதிரியே இருக்குன்னு அவர் பார்த்தார். இவா 2 பேர் எதேச்சியா பார்த்துக்கிறத கம்பர் பார்த்துட்டார். 2 பேரும் பார்த்தாளாம். அண்ணரும் நோக்கினான், அவரும் நோக்கினாள். கண்ணால பார்த்தா போறோம், ஜாதகம் பார்க்க வேண்டாம். ஜாதகம் பார்த்தாளா ராமருக்கு சீதைக்குன்னு கேட்டா கம்பர் ஒரு வழியில சொல்லிட்டார், அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள். 2 பேரும் கண்ணால பார்த்துட்டா எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்?